கர்த்தரும் மேய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய கிளாஸ் எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் டுகெதர் எங்களுடைய பாக்கி நம்ம முடிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக சின்ன ஒரு தியானம் 1 சாமுவேல்ல 18ஆம் அதிகாரத்திலிருந்து நேற்றுக்கு சவுலுடைய 2 சைடையும் சிந்தித்தோம். சவுலுடைய அழகு, அவருடைய தோற்றம் எவ்வளவு கவர்ச்சி உள்ள மனுஷனாக வாலிபனாயிருந்தான்னு பார்த்தோம். அதே சமயத்துல அவருடைய உள்புறம், வெளிப்புறம் ரொம்ப கவர்ச்சியா இருந்தது. ஆனா உள்புறமும் தேவனுக்கு பிரியமில்லாததாக, மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாததாக. தொடர்ந்து அந்த சாமுவேலை குறித்தும் ஒரு சின்ன கம்பேரிசன், சாமுவேலுக்கும் தாவீதுக்கும் ஒரு சின்ன ஒப்பீட்டு செய்து பார்ப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல தாவீதுனுடைய இன்னசென்சி, தாவீதுனுடைய வெகுளித்தன்மை, கபடமில்லாத ஆவி, கள்ளமில்லாத ஆவி, குறுக்கு வழியில் சிந்திக்காத ஆவி. அதே சமயத்துல சவுல் கபடம் உள்ளவர், கள்ளத்தனம் உள்ளவர். நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் கபடம் படிச்சா பரவாயில்ல அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறேன் இல்லைங்க. கொஞ்சம் பொய் பேசி படிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை. இந்த வேலை தக்க வைக்கிறதுக்காக 2 பொய்யை பேச பரவாயில்லடா, அல்லது ஏதாவது நன்மை கிடைக்கிறதுக்காக உள்ளதை மறைக்கிறது நல்லதாண்டா அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்லைங்க. பொதுவா வெளியே சொல்றது இல்லை, ஆனா நம்ம விரும்புறோம். அப்படி ஏன்டா உண்மை சொல்லி தொலைச்சேன், இப்ப வேலை போச்சேடா இல்லைங்க. அதனால இங்க தாவீது, இது ஒரு காரணம் நினைக்கிறேன், தாவீதுனுடைய அந்த இன்னசென்சி தான் இந்த ஆண்டவர் அவன் மேல, அந்த தாவீது அவ்வளவு பிரியம். சவுல்கிட்ட கள்ளம், கபடம், எதை சொன்னாலும் தப்பா அர்த்தம் கொள்ளுகிற அப்படிப்பட்டவர். சரி, இப்ப வசனத்தை போவோம். 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 14 பாருங்க. தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். ஆனா ஆக்சுவலி நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா அவர் செய்து புத்திமானா அப்படிங்கிற சந்தேகம். நான் அந்த எடுத்து காட்டுறேன். அதனால 15ஆம் வசனம் பாருங்க. தாவீது கபடம், புத்திமான் அந்த இடத்துலங்கிற புத்திமானுங்கிறது கள்ளம், கபடம் அதல்ல, சுத்த இருதயம். 15ல அப்படியே ஒரு சுத்தம் இருதம், புத்திமானாய் சுத்தம் இருதம் இருந்தபடியால சவுல் தாவீதை கண்டு பயப்பட்டான். பாருங்க, யாரை கண்டு பயப்படுறான். தாவீது சின்ன பையன், பதவிக்கு வரல. சவுல் வயசானவர், அனுபவம் உள்ளவர், ராஜா. சின்ன பையனை பார்த்து பயப்படுறார். ஏன்? தாவீதுக்குள் இருக்கிற அந்த உண்மையும் நேர்மையும் சத்தியம். சரி, இப்போ தாவீது சவுலுடைய கபட நிறைந்த வார்த்தைகளை பாருங்க. 17ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சவுல் சொல்றாரு, என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல், தாவீது மேல் விழட்டும். பாருங்க, உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு, பரிசுத்தாவியானவர் எடுபட்ட போன பிறகு இதுதாங்க மனுஷனுடைய லட்சணம். பரிசுத்தாவியான இருக்கும்போது மனசாட்சிய
அவர் தூண்டி விட்டுட்டே இருப்பாராம். என் கையால பெலிஸ்தரின் கையை அவன் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை பார்த்து உள்ள வச்சுக்கிட்டு, இதோ என் மூத்த குமார்த்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். ஆஹா ஆஹா ஆஹா, கல்யாணம் பண்ணுவேன்றப்பா, பொண்ணு தர்றம்பா. ஆனா உள்நோக்கு என்ன? இந்த கல்யாணத்திலேயே இந்த பொண்ணுலயே நீ நாசமா போகணும். வாவ். Saul supposed to be a God, man of God. தேவ மனிதன் பேசுற விஷயங்களா அது? எந்த மாதிரி சபையில் இருக்கிறதா? இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கா? உள்ளொன்னு வெளியே ஒண்ணு. 17ஆம் வசனம், என் மூத்த குமாரியாக மேரா உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து. பாருங்க, நீ எனக்கு நல்ல, அவ்வளவும் கள்ளம், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து. வா, அதுல எவ்வளவு திருட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அந்த வசனத்துல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில. இத்தனைக்கும் தாவீது இந்த சவுலுக்கு நன்மை தான் செய்தார், தீமை செய்யவே இல்லை. எந்த இடத்திலுமே தீமை செய்யல, தீமை நினைக்க கூட இல்லை. ஆனா 17ஆம் வசனத்துல இருக்கிற சம்பவத்தை கேட்ட தாவீது அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நம்பி 18ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாக இருக்கு, அவன் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றான். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ராஜாவுக்கு மருமகனாக நான் ஏமாத்துறேங்க, எனக்கு போய் உங்க பொண்ணை தரேன்னு சொல்றீங்க, நான் தகுதி இல்லைங்க. தாவீது இத தன்னுடைய அந்த இன்னசென்சி பாருங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறவர்கள் இன்னசென்டாக வார்த்தை அப்படியே நம்புவோம், அதுல அர்த்தத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் அல்ல அவர்கள். என் ஜீவனை மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் மாத்திரம் அப்படின்னு தன்னை தாழ்த்தி. இப்ப சவுலுக்கு எப்படி இருக்கும்? குழு குழுன்னு இருக்கு. ஏன் தெரியுங்களா? வலையில் விழுந்துட்டான், வலை விரிச்ச ஆள் மாட்டிட்டான். சரி, அதே அதிகாரத்துல அடுத்த பேஜ்ல, அதே 18ஆம் அதிகாரத்துல அடுத்த பேஜ்ல இன்னொரு காரியம். 25ஆம் வசனம் பாருங்க. சவுல், அப்பொழுது சவுல் ராஜா பரிசுத்தை ஒரு பரிசுனாக டௌரி, பரிசு டௌரி, அப்புறம் அதுக்கு வேற என்னங்க தமிழ்? வரதட்சணை. எஸ், பரிசுன்னா டௌரி, வரதட்சணை. பரிசுத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுளித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணம். பாருங்க, அந்த வசனமும் இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. என்ன கொண்டு வர சொல்ற பாருங்க, 100 பெலிஸ்தருடைய, 100 பேரை கொலை பண்ணாதான் அதை செய்ய முடியும், அந்த நுனிதல் கொண்டு வர முடியும். ஆனா நோக்கம் என்ன? தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவது சவுலுடைய எண்ணம். அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரும் சவுலும் அழைக்கப்பட்டவர், இவரும் அழைக்கப்பட்டவர். அவரும் தேவனுடைய மனுஷன், இவருடைய தேவ மனுஷன். ஆனால் குணம், கேரக்டர் மாறவே இல்லை. கள்ளம், கபடம், சூது, வஞ்சனை. கள்ளம், கபடம், சூது, வஞ்சனை சபையில் இருக்குங்களா? வீட்டுகளில் இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் இருக்கா?
அதை நம்ம வளர்த்துறோமா அல்லது அதை நம்ம கட் பண்ணிட்டே வர்றோமா? சூது வஞ்சனை எல்லாம் நம்ம வளர்த்திட்டே வர்றோமா? ஜெபத்திலேயே வளர்த்துறது, ஜெபத்திலேயே சூத வளர்த்துறது, ஜெபம் பண்ணியே வஞ்சகனை வளர்த்துறது. இந்த சவுல் பழி செலுத்துவாரு, ஆண்டவருக்கு காணிக்கை அனுப்புவாரு, இதையும் செய்வார். சரி, இப்ப 25ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நினைவுகளோடு திட்டத்தை தீட்டி 100 பேருடைய நுனித்தோல் வேணும் என்று கேட்கிற இந்த சவுளுடைய வஞ்சனைய தாவீது எப்படி பார்க்கிறார் பாருங்க. இன்னசென்டாக, கபடம் இல்லை, கள்ளம் இல்லை. நம்ம யாராவது அங்க இருந்து சொல்லுவோம், தம்பியே டே வேண்டாண்டா, அந்த பொண்ணும் வேண்டாம், அந்த நுனித்தோலும் வேண்டாம். அப்படித்தான் சொல்லுவோம். அந்த பொண்ணும் வேண்டாம், அந்த கல்யாணமும் வேண்டாம், ஏன்டா உயிரை போய் பார்க்கிறேன். ஆனா நடந்தது என்ன? இன்னசென்ட். எப்போ இன்னசென்ட்ங்கிறது இந்த இறுதி சுத்தம், கபடம் இல்லாத சுத்தம். 27ஆம் வசனத்துல பாருங்க எத்தனை நுனித்தோல் கொண்டு வந்தாருன்னு தாவீது. 200. யாருக்கு தேவன் சப்போர்ட் பண்றாரு? அபிஷேகம் பண்ணிட்டு குதிக்கிறவங்களுக்கு அல்ல, அபிஷேகம் பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகனுடைய சுத்த இதயத்துல நடக்கிறவர்களுக்கு தேவன் உதவியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சவுல் போட்ட திட்டம் தவிடுபடி ஆயிடுச்சு. தாவீது புறப்பட்டு போயிடுறாரு. உனக்கு எத்தனை 100 நுனித்து வேணும், கொண்டு வந்தார். வேண்டாடா, கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசி, ஏன்டா இப்படி இருக்கிற நம்ம சொல்லிருக்கோம்ல. ஆனா அவன் வஞ்சனையா செய்யறான்டா, ஏன்டா புரியாம தெரியுற, அவன் சொல்றத நம்பாதடா. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறோமா இல்லையா? இன்னசென்ட் பிள்ளைகள் சுத்த இருதயத்தோடு இருக்கிறத கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அந்த சுத்த இருதயம் இல்லாம பண்ணி போடுகிறோம். என்னுடைய பொண்ணுங்க ஷேரன் 8, 10 அந்த மாதிரி அந்த வயசு இருக்கும்போது என் மனைவிக்கு எனக்கு ஒரு கேள்வி எழும்பினது. என்ன கேள்வி தெரியுங்களா? இந்த காரியத்தை நான் வியாழக்கிழமை பைபிள் கிளாஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த 3 பொண்ணுகளும் வளர்ந்துட்டு வர்றாங்க, 18 வயசு 10 வயசு அப்படி. அந்த சமயத்துல நான் இப்படி நினைச்சேன், இந்த 3 பேருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கலாம்? கொஞ்சம் பொய் பேசுங்க, அப்புறம் பாக்கி உண்மை பேசுங்கன்னு சொல்லிக் கொடுக்கலாமா? அல்லது பொய்யே பேசாதீங்க, உண்மை மாத்திரம் பேசுன்னு சொல்லிக் கொடுக்கலாமா? அல்லது உண்மைதான் பேசுங்க, பொய் பேசாதீங்க, எது சொல்லி கொடுக்கலாம்னு நான் சிந்திக்க வேண்டியதாச்சு. அதாங்க தாவீதோட அவங்க அப்பா ஈசாய் இந்த தாவீது சொல்லி கொடுத்தது கபடம் இல்லாத ஆவி, வஞ்சனை இல்லாத ஆவி. ஏன்னா ஏழை குடும்பம். வசனம் ஞாபகம், ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எவனுடைய ஆவியில கபடம் இல்லையா? படிச்சிருக்கீங்களா சங்கீதத்துல? எவனுடைய ஆவியில கபடம் இல்லையோ, எனக்கு அந்த வசனம் முழுமையா ஞாபகம் தெரியல. அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். சங்கீதம் 15 கபடம் எல்லாம். சங்கீதம் அதை படிச்சிருவோம். சங்கீதம் 15:2 ஆமா 15ஆம் அதிகாரம். உத்தமமான நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. 3ஆம் வசனத்துல நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறவன்.
ஆணை இருந்தால் நஷ்டம் வராதவன் பரிதானம் எவனுடைய ஆவியில் ஆமா கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எந்த வசனங்க அது? 42:2 சொல்லுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ இனி அந்த வசனம் எனக்கு சரியா கிடைக்கல. 32:2 சங்கீதம் 32:2 சங்கீதம் 32:2 பார்த்துடலாம். உங்க பைபிள் எடுத்துங்க. சங்கீதம் 32:2 எஸ் கரெக்ட். அருமையான வசனம். அதே வசனம். எவனுடைய அக்கிரமத்து கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். வா அல்லேலூயா அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு கபடமில்லாத ஆவியை சொல்லிக் கொடுங்க ஐயா. உங்க குடும்பத்துல உங்க மனைவிக்கு மகனுக்கு ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கள்ளம் கபடம் நிறைந்த வழியில இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு அறியறதுக்கு முன்னாடி பலவிதமான உலக இறுதியை நமக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, உயிர் தெழுந்த தேவனை தெரிந்ததுனால, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நம்ம பிள்ளைகளாய் மாறினதுனால, எவனுடைய ஆவில கபடம் உள்ள இன்னசென்ட் பீப்பிள். வாவ் ஹல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு நான் என் பிள்ளைகளை சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் என் மனைவி என்ன தீர்மானம் பண்ண தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டு எங்க 3 பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் பொய் பேசணும் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டோம். உண்மையே பேசுங்க, தேவன் உதவி செய்வார் சொல்லிக் கொடுத்தோம். இன்றைக்கு 3 பேர் பெண்களாய், பொம்பளைங்க பெரிய பெண்கள்னா புரியாது இல்லையா, பொம்பளைங்க தான் புரியும். சரி, பெரிய பொம்பளைகளா இருக்காங்க, பொய் பேச பயப்படுகிற பொம்பளைங்களா. அந்த 18 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சபையில் அதை பத்தி பேசுங்க, விவரிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் நம்ம எல்லாரையும் இந்த கபடம் நிறைந்த உலகத்துல கள்ளமில்லாம களங்கமில்லாத இருதயத்தை ஆவியான நம்ம தருவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இப்போ நம்முடைய பாடத்துக்கு போவோம். 138வது பக்கத்துல 4 காரியத்தை சிந்தித்தோம். அதுல முதல் பாயிண்ட் மாத்திரம் தான் முடிச்சோம். 4 எது? முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தலைப்பு எக்ஸ்பீரியன்சிங் லைஃப் டுகெதர், வாழ்க்கையை ஒன்றாய் அனுபவிப்பது எப்படி என்கிறத பத்தி சிந்தித்தோம். அதுல முதல் பாயிண்ட் in real fellowship 139ஆம் பக்கத்துல in real fellowship people experience authenticity, அல்லது உண்மையான சரியான பக்குவமான அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துல, கொஞ்சம் பேர் உள்ள ஐக்கியத்துல நீங்க இருப்பீர்களானால் நீங்க என்ன அனுபவிப்பீங்க? அங்க நேர்மையும் உண்மையும் ஜெனுவைனிட்டி அது அனுபவிப்பீங்க என்று பார்த்தோம். இரண்டாவதாக in real fellowship people experience mutuality. mutualityனாக்க பரிமாறிக்கொள்ளுதல். ஃபெலோஷிப்ல தான் அந்த சிறு கூட்டத்துல, சின்ன ஃபெலோஷிப்ல தான் பரிமாறிக்கொள்ளுதல் இருக்கும். அதை பற்றி நம்ம சிந்திக்க போறோம். மூணாவது, in real fellowship people experience sympathy. சிம்பத்தினாக இரக்கம். நாலாவதாக in real fellowship people experience mercy, தயவு. ஃபெலோஷிப்ல தான் தயவு, சிம்பத்தி இதெல்லாம் அனுபவிக்க போறோம். ஸோ ரெண்டாவது சப்ஜெக்டால, ரெண்டாவது தலைப்புல in real fellowship people experience mutuality. மியூச்சுவாலிட்டினாக்க தமிழ் பைபிள்ல அந்நியோன்யன்னு போட்டிருக்கு. அந்நியோன்யன்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. Mutuality is the art of giving and receiving. மியூச்சுவாலிட்டினா கொடுப்பதிலும் வாங்குவதிலும், ஜெபிப்பதிலும் ஜெபம் கேட்பதிலும், அதான் மியூச்சுவாலிட்டி. அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். 4வது வசனம் வாசிமா. 4 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல
அந்த மியூச்சுவாலிட்டி, அந்த அந்யோன்யத்தை பத்தி எப்படி போட்டுக்கணும் பார்ப்போம். தமிழ் பைபிள்ல 1 கொரிந்தியர் 12:25. சரீரத்திலே பிரிவு இராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு. சரீரத்திலே பிரிவினை இல்ல, கைக்கும் காலுக்கும் பிரிவினை இல்ல. சரீரத்துல வாய்க்கு நாக்குக்கும் பிரிவினை இல்ல. திடீர்னு சாப்பிடும் போது பல்லுக்கும் நாக்குக்கும் பிரிவினை வந்துட்டா திடீர்னு அந்த பல்லு என்ன பண்ணிடும், நாக்க பலமா கிடைச்சிருக்கீங்களா? பல முறை கடிச்சிருக்கு, ஒரு முறை இல்ல. ஏன்னாக்க அந்த நாக்கும் பல்லு, அந்த பல்லு மேல் பல்லு கீழ் பல்லு ரெண்டையும் சேர்த்து இப்படி மெல்லும் போது இந்த நாக்கு உடனே என்ன செய்யணும், டபக்குன்னு வெளியே வந்துடணும். அங்கேயே இருந்தேனாக்க நாக்கு துண்டா போயிடும். அதே மாதிரி சபையில, அதே மாதிரி ஐக்கியத்துல சரியானபடி அங்க உப்பு வரலன்னா துண்டா போயிடும். இனிமேல நான் அந்த ஃபெலோஷிப் போக மாட்டேங்க, ஏன்னா கடிச்சாச்சு. ரைட், ஓகே. எத்தனாவது சொன்னது? 1 கொரிந்தியர் 12:25. தயவு செய்து படிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்லாம் வீட்டுல போய் தயவு செய்து, நான் மறுபடியும் திரும்ப சொல்லுவேன், வீட்டுல போய் இவங்கள படிச்சு பாருங்க, தியானிங்க. படிச்சு பார்த்தா போதாது, தியானம் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல அது எப்படி இருக்குன்னு இப்படி இருக்கு. I want us to help each other with the faith we have. நமக்கு இருக்கிற விசுவாசத்துல ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். Your faith will help me and my faith will help you. அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. இங்கிலீஷ் நான் வச்சிருக்க டிரான்ஸ்லேஷன்ல, என்னுடைய விசுவாசத்தின் மூலம் உனக்கு நான் உதவி செய்வேன். நான் விசுவாசத்துல குறைவுபடும் போது உன்னுடைய விசுவாசத்தின் மூலம் எனக்கு உதவி செய்யும். என்னுடைய பரிசுத்தத்தின் மூலம் உனக்கு உதவி செய்வேன். நான் பரிசுத்தத்தை குறையும் போது நீ எனக்கு உதவி செய். அதுதான் மியூச்சுவல் ஃபெலோஷிப். அந்த மியூச்சுவல் ஃபெலோஷிப்ல the Bible commands mutual accountability. ஒன்னு மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி 140வது பக்கத்துல. ஒருவருக்கொருவர், பிரதர் இந்த வாரம் முழுவதும் நீங்க எப்படி பாவத்தை எப்படி சமாளிச்சீங்க, அப்ப அங்க மனம் விட்டு பேசுகிற அக்கௌண்டபிலிட்டி, ஒருவருக்கொருவர் கணக்கு ஒப்புவிக்கிறது. இல்லைங்க இந்த வாரத்துல நான் எந்த தப்பு பண்ணல அல்ல பண்ணிட்டேன். இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா அது யாருடைய பிரச்சனை, மற்றவருடைய பிரச்சனை. எனக்கா அந்தம்மா சொன்னாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற இன்னொரு லேடி ஏதோ தவறு பண்ணிட்டாங்களா, அதை என்னை எங்கிட்ட சொல்ல வர போறாங்க. பாருங்க, அங்க என்ன மியூச்சுவல் ஃபெலோஷிப். நான் விழுந்துட்டுங்க, என்னை தூக்கி விடுங்க. அதுதான் மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட். இதெல்லாம் எழுதிங்க, நோட்ஸ் வச்சிருக்கிறேங்க. மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு கொடுக்கல அந்யோன்யம். மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துதல் அந்யோன்யம். மூணாவது மியூச்சுவல் சர்விங், உதவி செய்வதில் அந்யோன்யம். நாலாவது மியூச்சுவல் ஆனரிங், கனப்படுத்துதலை அந்யோன்யம். 4 அந்யோன்யம் பத்தி இருக்கிறது. ஓவர் 50 டைம்ஸ், 50 முறை புதிய ஏற்பாட்டுல 50 முறை இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? ஒன் அனதர், ஈச் அதர், ஒருவருக்கொருவர் மற்றவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதுக்கு ஒரு வசனம், 7ஆம் வசனம் வாசியமா. ரோமர் 14:19 எப்படி இருக்குன்னு பாப்போம் தமிழ்ல. ரோமர் 14:19 எப்படி வாசனம்? இங்கிலீஷ்ல, மேக் எவ்ரி எஃபர்ட் டு டூ வாட் லீட்ஸ் டு பீஸ் அண்ட் மியூச்சுவல் எடிஃபிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல வாசனம்
ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளும் நடக்க கடவோம். அல்லது இருங்கள், பக்தி விருத்தி உண்டாகிற மாதிரி உங்க ஃபெலோஷிப்பை மாத்துங்கள். பக்தி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி அந்த அந்த சமாதான அடுத்தவைகளை நீங்க 3 பேர் 4 பேர் குரூப்பா சேரும்போது சமாதான கருத்துக்களை பேசுங்க. அப்போ அந்யோன்யம் ஒருவருக்கு ஒருவர் சமாதானம், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாகும். பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதானவைகளை பேசுங்க. அதை சொல்லி இதை சொல்லி கொசலம் சொல்லி அது கடைசியில 4 பேர் கூடினாங்க, அது கடைசியில் 2 பேரா மாறி அப்புறம் அது ஒண்ணுமெல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா அங்க பக்தி கூட இல்லை. இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேங்க, விசேஷமா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த லைன். You are not responsible for everyone in the body of Christ. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நீ பொறுப்பாளி அல்ல. But you are responsible to them. சரீரம் என்கிற இயேசு கிறிஸ்து சரீரமாகிய சபையில இருக்கிற குறித்து எல்லாம் அத்தனை பேரை குறித்து நீ பொறுப்பாளி அல்ல. ஆனா அது இருக்கிற சிலருக்கு அவங்களுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்க வேணும். உன்னுடைய ஜெப வாழ்க்கை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். உன் பரிசுத்த வாழ்க்கை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். உன்னுடைய வசனத்தை கீழ்ப்படிய குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேணும். இது நம்ம சபைகளை செய்யப்படுகிறதா, வீடுகள்ல செய்யப்படுகிறதா? ஆண்கள் வெளியே போயிட்டு வர்றோம், வந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு மனைவி கணக்கு ஒப்புவிக்கிறோமா? இன்றைக்கு பெண்கள் நிறைய பேர் வெளியே வேலை செய்யறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு கணக்கு உபயோகிக்கிறாங்களா? குறைஞ்சது வாரத்தில் ஒரு முறை. அதுதான் மியூச்சுவல் வளர்ச்சி. So, மூணாவது, in the real fellowship, people experience sympathy. Fellowshipல தான், by the way, இந்த fellowship நான் சொல்லும்போது கிளப்ல கூடுறாங்களே அந்த fellowship அல்ல. இது இன்னும் ஆழமான டீப்பர். 141வது பக்கத்துல அந்த நீங்க இருக்கிற அந்த சின்ன ஃபெலோஷிப்ல சிம்பத்தி உங்களை குறித்து அனுதாபப்படுகிற அனுதாபம் காட்டுகிற. சிம்பத்தி இஸ் நாட் கிவிங் அட்வைஸ். சிம்பத்தினாக்க அட்வைஸ் பண்றதில்ல, ஆர் ஆஃபரிங் குயிக் ஆன்சர் இல்ல. சிம்பத்தி இஸ் entering in and sharing the pain of others. சிம்பத்தினுடைய அர்த்தம் என்ன? மற்ற சகோதரனுடைய அந்த வாழ்க்கையில அனுபவிக்கிற பெயின்ல நாமளும் பங்கு கொள்ளுவது. ஐயா, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் ஐயா. உங்க போன்ல உங்க மைக்ல இருக்க சவுண்ட் இன்க்ரீஸ் பண்றீங்களா ஐயா? சவுண்ட் ரொம்ப மெதுவா கேக்குது. சரி, கேட்கலையா? ஓகே. தெரியுதா எப்படி இருக்கு? பிரைசி பரவாயில்லையா? சரியா கேக்குதா? சரியா பிரைஸ் சொல்லி சரியா கேட்கல, சத்தம் போதல கேக்குதுங்க ஐயா. கேக்குது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, நம்ம இப்போ 141வது பக்கத்துல இருக்கிறோம், பேஜில் இருக்கிறோம். சிம்பத்திங்கிறது
entering in and sharing the pain of others. மற்றவருடைய துக்கத்துல, வேதனையில, கண்ணீரில பங்கு கொள்ளுவது. Sympathy says, I understand what you're going through. அவங்க மேல அனுதாபம் இருக்கும்போது, நீ கடந்து போகிற இந்த கடின பாதையை நான் புரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் வேணுமே தவிர அட்வைஸ் பண்றவங்கள அல்ல. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இல்ல இல்ல இல்ல. சிம்பத்திங்கிறது அவங்களோடு கூட அவங்க அவங்க சிந்துற கண்ணீரை நாமும் கண்ணீர் சிந்துவது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை பார்த்து அவர் கண்களில கண்ணீர் வருகிறது. என்ன செய்ய, ஏன் அப்படி கண்ணீர் வடிச்சாரு? அவர்களோட உங்க ஃபீலிங்ஸ் நானும் கலந்து கொள்ள. அவங்க 2 பேர் மார்த்தாளும் மரியாளும் கண்ணீர் வடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, சும்மா நிறுத்துங்க, சும்மா அழுதுட்டு அப்படிங்கிற மேட்டர் வேலை எல்லாம் பண்ணுது. அவர் என்ன பண்றாரு? கண்ணீர் வடிக்கிறார். எப்ப பாரும் பொம்பளை அழுதுட்டு அப்படின்னு தான் சொன்னா நம்ம ஒரு பாஸ்டர் சொல்லி போடுவாங்களா? போகும்போது விசுவாசி, இயேசு சொல்ல தெரியாதா விசுவாசி? அவர் தான் செய்ய போறார். நாசரை எழுப்ப போறார். சிம்பத்தி என்பது அவங்களோட அவங்களுடைய வேதனையில நாம் பங்கு கொள்ளுவது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம் கொலோசியர் 3:12. அந்த சிம்பத்தி அடிப்படையில் எழுதின வசனம் பார்க்கல. எப்படி தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, பொண்ணு அது எழுதியிருக்கு. கொலோசியர் 3 தமிழ்ல, இங்கிலீஷ் வாசிக்கிறேன், அப்புறம் சுபத்ரா தமிழ்ல வாசிப்பாங்க. இங்கிலீஷ் இப்படி இருக்கு. as holy people, பரிசுத்தமுள்ள ஜனங்களாகிய நீங்கள், by sympathetic, kind, humble, gentle, patient. பரிசுத்தவான்களாகிய நீங்கள் மற்ற பரிசுத்தவான்களோட வாசிமா. அது எப்படியா இருக்கு? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், அதுதான் அந்த வார்த்தை, உருக்கமான இரக்கம், சிம்பத்தைசிங். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது, மற்றவர்கள் பாடுபடும் போது உருக்கமான இரக்கத்தை காட்டுங்க. மிரட்டாதீங்க, புத்தி சொல்லாதீங்க, அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏதோ அவங்கதான் முடியாத மாதிரி, நம்ம தான் பெரிய, அப்படிப்பட்ட ஆவி வேண்டாம். மாறாக be kind, sympathetic, gentle. அந்த வசனத்தை கோட் பண்ணீங்க கொலோசியர்ல. அருமையான வசனம் அது. 3:12. கொலோசியர் 3:12 வாசம் மறுபடியும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். பாருங்க எப்பேற்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும். உருக்கமான இரக்கம். எப்படிப்பட்ட இரக்கம்? உருக்கமான இரக்கத்தையும், தயவையும், மனத்தாழ்மையும், சாந்தத்தையும், நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு அணிந்து கொள்ளுங்கள், போட்டுக் கொள்ளுங்கள், அதை செய்ய பழகுங்கள். அந்த கொலோசியல் இருக்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்குங்களா? உலகத்தில் இல்ல. உலக மக்கள் இடத்துல இருக்கா? நம்ம சொந்தக்காரர்கிட்ட இருக்கா? இல்ல. அதனால் பரிசுத்தவான் விட்டு இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள். இயேசுவின் ஆவியினால ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்களிடத்துல இதெல்லாம் அந்த இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். சோ அந்த உங்க ஃபெலோஷிப்ல இந்த காரியங்கள்லாம் இருக்கணும். அப்படின்னா மாறணும். ஃபெலோஷிப்ல எரிச்சலும் கோபமும் பழி வாங்குறதும்
துக்கப்படுத்துறதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்காதபடிக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஜெனுவன் ஸ்மால் ஃபெலோஷிப். நேற்றுக்கு அந்த வசனத்தை குறித்து நாங்கள் சுருக்கமாய் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், பரிசுத்தாகிய திரியேக தேவனாகிய அவர் என்ன சொன்னாரு? ரெண்டு பேரும் 3 பேர் எங்க இருக்கிறீர்கள் அங்க நான் வருவேன்னு சொன்னார். இந்த ஸ்மால் குரூப் 2 பேர் இருந்து அவருக்கு கொண்டாட்டம். 3 பேர் இருந்து அவருக்கு ரொம்ப ஒரே மனதோடு கூட 2 பேர் 3 பேர். அதனாலதான் இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வெறும் 12 பேர் மாத்திரம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற வரமும் வல்லமையும் இருக்கிறத பார்த்தா இயேசு கிறிஸ்து 12 லட்சம் பேரை கூப்பிட்ட சீசனாக இருக்கலாம். அதை செய்யல. சின்ன குரூப். ஓகே. சோ இந்த ஃபெலோஷிப்ல 141 பக்கத்துல பேஜ்ல இந்த ஐக்கியம் ஃபெலோஷிப்ல ஐக்கியத்துல 4 விதமான ஐக்கியம் எழுதிங்க. 1 ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங், நன்மைகளை பரிமாறுகிற. அது உணவா இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, துணிமை இருந்தாலும் சரி. ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங் அல்லது சாட்சியா இருந்தாலும் சரி. 2வது ஃபெலோஷிப் ஆஃப் ஸ்டடிங் காட்ஸ் வேர்ட். வேத வசனத்துல 2-3 பேர் 4-5 பேர் 10 பேர் இணைந்து ஒரு வசனம் எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து ஸ்டடி பண்றது. அது அப்படிப்பட்ட குரூப் வச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட குரூப்புக்கு போறீங்களா? உருவாக்குங்க. உங்க சபையில் அது இருக்குதா? நிறைய சபையில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சில சபைகள் இருக்கு, சிட்டி சபைகள் எல்லாம் நிறைய இருக்கு. முதலாவது ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங், நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுதல், ஷேர் பண்ணிக்கிறது. 2வது ஃபெலோஷிப் ஆஃப் ஸ்டடியிங் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை படிப்பது. இப்ப இந்த பைபிள் ரீடிங் சொல்லிட்டு பல 1000 பேர் பல லட்சம் பேர் ஒன்று சேர்ந்து படிக்கிறாங்க. நான் அதில் இணைஞ்சிருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்காகும். ஸ்டடிங் த ஃபெலோ, அப்படிப்பட்ட ஃபெலோஷிப். உங்க ஃபெலோஷிப்ல பைபிள் பத்தி பேசுறீங்களா? பெண்கள் கூடுனா எப்படி பிரியாணி பண்றது, எப்படி குடல் வறுக்கிறது, எப்படி தலை வறுக்கிறது, இதையவே அது பேசுங்க. அப்புறம் அது அப்புறமா பேசுவீங்க. குடல் வறுக்கிறது, தலை வறுக்கிறதல்ல. வசனத்தை, அதிகாரத்தை, இந்த வசனம் சிஸ்டர், இந்த வசனம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி பேசுறீங்க? ஆமா போட்டுட்டே போகாதீங்க. ஆமாங்க ஆமாங்க ரொம்ப ஆமா. 3வது ஃபெலோஷிப் ஆஃப் சர்விங், ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்வது அல்லது ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்வது. முதலாவது ஃபெலோஷிப் ஆஃப் ஷேரிங், 2வது ஃபெலோஷிப் ஆஃப் ஸ்டடியிங் காட்ஸ் வேர்ட், 3வது ஃபெலோஷிப் ஆஃப், அதுக்கு பேர் டீப்பர் லெவல். அந்த 3வது பேர் டீப்பர் லெவல் ஃபெலோஷிப் வந்து சர்விங், ஒருத்தருக்கு ஒருத்தர். இங்க ட்ரினிட்டி டீம்ல அதை நான் பாக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது, ஒருத்தருக்கு உதவி செய்வது. 4வது தி டீப்பஸ்ட் ஃபெலோஷிப். என்னது? 141வது பேஜ்ல 4வது, அதுக்கு பேரு டீப்பஸ்ட் ஃபெலோஷிப். ஐக்கியத்திலே ரொம்ப ஆழமான ஐக்கியம் ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங். வாழ்க்கையில பல துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதியில சிக்கி தவிக்கிறவர்களோடு நாம இணைந்து, பிரதர் சிஸ்டர், உங்களை மாதிரி வேதனை நான் அனுபவிச்சிருக்கிறேன், உங்களை மாதிரி நஷ்டம் எனக்கு வந்திருக்கு உண்டு, நீங்க அவமானப்பட்ட மாதிரி நான் அவமானப்பட்டிருக்கிறேன்,
நீங்க சுவிசேஷத்துக்காக பாடுபட்டது போல நான் பட்டிருக்கிறேன். ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங். அதைத்தான் பவுல் எபேசியர் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவின் சஃபரிங்கில் நான் பங்கு கொள்ள விரும்புகிறேன் எழுதுவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், அதுல I want to be fellowship with the suffering of Jesus Christ. சிலுவை பாடுகள்ல அதனாலதான் பவுல் அடி வாங்குறத, அடிக்கும் போது ரத்தம் சிந்தும் போது அதை அவர் துக்கமா வேதனையா தேவன் கைவிட்டதா நினைக்கவே இல்லை. சுவிசேஷத்துக்கு அவர் தாக்கப்பட்ட போது, சுவிசேஷத்துக்காக ரத்தம் சிந்தின போது 39 முறை அடிபட்டார். அந்த மாதிரி 5 முறை ஜெயில தள்ளப்பட்டார். தான் ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங். நம்ம சபையில, நம்ம குடும்பத்துல, வாழ்க்கையில அப்படி இருக்காங்க. மனைவி கேன்சர்ல இருந்தாங்க 3 வருஷம். நானும் என் குடும்பம், என் மனைவியும் பிள்ளைகளும் 3 வருஷம் நாங்க அவங்க கேன்சர்ல கஷ்டப்பட்டு போது வேதனைப்பட்டோம். அந்த வேதனைய எந்த குடும்பத்துல, அந்த இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, எந்த குடும்பத்துல நான் கனடா போனாலும் அமெரிக்கா போனாலும் எந்த குடும்பத்துல கேன்சர் கஷ்டப்படுறாங்களோ அங்க போய் நாங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டதை நான் சொல்லும் போது அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங். ஃபெலோஷிப் ஆஃப் சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, ஃபெலோஷிப் ஆஃப் ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, ஃபெலோஷிப் ஆஃப் சஃபரிங். The Bible commands share each other's troubles and problems and in this way obey the law of Christ. 10வது வசனம் வாசிமா, கலாத்தியர் 6:2 இந்த சஃபரிங் பத்தி உள்ள வசனம். கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அங்க பாரம்னு தமிழ் எழுதியிருக்கு. இப்ப நான் படிச்ச இந்த டிரான்ஸ்லேஷன்ல share each other's troubles, each other's problems. troubles அங்க ஒரே வார்த்தையில பாரம்னு போட்டுருச்சு. ஏன்னா அரிசி மூட்டை தூக்குற பாரம் மாதிரி. ஆனா உண்மையானபடி அந்த பாரம்ங்கிற வார்த்தை ட்ரபிள்ஸ். போன வாரம் எல்லாம், போன மாசம் எல்லாம் எப்படி எல்லாம் என்ன மாதிரி ட்ரபிள் பண்ணீங்க சகோதரிய? போன வாரம் எல்லாம் இந்த கொரோனாவில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் அனுபவித்தீங்க? சாப்பாடு எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டீங்க? அதுதான் troubles and problems. And this way obey the law of Christ அப்படின்னு இங்கிலீஷ்ல. கிறிஸ்துவுக்குள்ள, இயேசு கிறிஸ்து நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்துல, இயேசு கிறிஸ்துவின் ஆவியாகிய நாம், பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற நாம், நம்முடைய ட்ரபிள்ஸ், நம்முடைய ப்ராப்ளம்ஸ் வெறும் பாரம் மாத்திரம் இல்ல, இதுதான் ஹையஸ்ட் ஷேரிங். கிரைசிஸ், கிரீவ்ஸ், டவுட், சந்தேகம் வந்து அதே போன வாரத்துல எனக்கு பெரிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் இருக்கிறாராங்கிற சந்தேகம் வந்துருச்சு. ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அளவு கஷ்டங்க. ஷேர் பண்ணுங்க. இப்போதுமே ரொம்ப விசுவாச வீரர்களாட்டவே நடிச்சுட்டு போக கூடாது. நமக்கு அப்படி என்னை பார்க்கிற எல்லாரும் விசுவாசம் ராஜா சொல்லாச்சு, விசுவாச வீரர் வர்றாரு ஐயா, ஜெப ஆராதனை வீரர் மாதிரி விசுவாச வீரர். இந்த பேரா இருக்கும். எல்லாரும் விசுவாச வீரர்கள் ஆக முடியாது. ஒரு சமயம் வரும், ஒரு டைம் வரும். இன்றைக்கு ஒரு 10 மணி இருக்கும். பாஸ்டர் சாமுவேலும் பாஸ்டர் சத்யம் ஜேம்ஸும் வந்திருந்தாங்க என்னை பார்க்கறது. பாஸ்டர் சத்யம் ஜேம்ஸ் கிட்டத்தட்ட 4 மாசம் 5 மாசம் கழிச்சு பார்க்கிறாரு. பாஸ்டர் சாமுவேலுக்கு 1 மாசம் மேல கழிச்சு பார்க்கிறோம். நாங்க 3 பேர் என்ன ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கொரோனானால எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம்.
எப்படியெல்லாம் மனம் நொந்து போனது, எப்படியெல்லாம் ஆஸ்பத்திரி போக முடியாம, எப்படியெல்லாம் ஷேரிங். யூ நீட் சம்படி. சாமுவேல் அரசூர் வந்து இதுக்காகவே அங்க இருந்து அவரு, நீ சைக்கிள்ல வந்தாரு, நடந்து வந்தாரு, பைக்ல வந்தாரு, நான் கேட்கல. அதே மாதிரி சத்யன் ஜேம்ஸ் பாலவாடியில இருந்து வர்றாரு, 71 வயசு அவரு. அப்படிப்பட்ட ஃபெலோ, ஐ லவ் தட் ஃபெலோஷிப். இது நீங்க வெளியே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஐக்கியம் உலகத்துல இல்ல. உலகத்துல இருக்கிற ஐக்கியம் எல்லாம் பெருமை பேசுற ஐக்கியம், நீயா நானா போட்டி ஐக்கியம், உள்ளத சொல்லி ஜெபிக்கிற அப்படி ஐக்கியம் இல்ல உலகத்துல. இன்னொரு வசனம் வாசிப்போம், 11ஆம் வசனம், யோபு 6:14. அது இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். A despairing man should have the devotion of his friends, even though he forsakes the fear of Almighty. அதாவது யோபு 6:14. அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. நான் அதை சுபத்ரா வாசித்த பிறகு அதை நான் திருத்தி வாசிப்போம். உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அப்புறம் கீழே நேரத்துல சர்வ வல்லவருக்கு முடியாது, வசனத்தை முடிக்காத கொடுக்காது. எத்தனாவது அது? 6:14. அதாவது அந்த வசனம் 6:14 எழுதிங்க தயவுசெய்து. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அல்லது உபத்திரப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் ஆறுதல் கிடைக்க வேண்டும். அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப். உபத்திரப்படுகிற விசுவாச உனக்கு நீ இருக்கிற அந்த சின்ன ஃபெலோஷிப்ல ஆறுதல் கொடுக்கிற பெண்கள், ஆறுதல் படுகிற ஆண்கள், ஆறுதல் படுத்துகிறவர்கள். அந்த உபத்திரப்படுகிறவன் 14ஆம் வசனத்துல, அந்த உபத்திரப்படுகிறவன் சில சமயத்துல தேவனுக்கு கூட மறந்துடலாம். ஆனால் உன்னுடைய ஆதரவால, உன்னுடைய சப்போர்ட்னால அவன் மறுபடியும் அந்த ஆண்டவரை கண்டுகொள்ளுவான். அந்த 6ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல ஆரம்பிக்கிற 14ஆம் வசனத்துல வந்து அவனோ சர்வவல்லவருக்கு பயப்படாத போறன்னு அதை படிச்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. என்னடா இப்படி எழுதியிருக்கு, அந்த வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன் தான். அது தமிழ்ல வந்து எபிரேயர்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. அதான் டிரான்ஸ்லேட் ப்ராப்ளம் வரும், மொழிபெயர்ப்பு பிரச்சனை வரும். ஆல்ரைட், கடைசியாக அந்த தலைப்புல கடைசியாக நாம் பார்க்கிறது, in real fellowship people experience mercy. sympathy பத்தி பார்த்தோம். sympathy அந்த ஆறுதலான வார்த்தை mercy, தயவு. அப்படிப்பட்ட குரூப் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தயவு காட்டுற குரூப். fellowship is a place of grace. நீங்க இருக்கிற அந்த அந்த சின்ன fellowshipல தயவு பண்ணுகிறவர்கள், மன இறுக்கம் பண்ணுகிறவர்கள், மிஸ்டேக்க பார்த்து அதையவே சொல்லி காட்டுறது இல்ல, தப்ப பார்த்து தப்பவே சொல்லி காட்டுகிற அது ஆறுதல் இல்ல. யோபுக்கு ஆறுதல் சொன்ன 4 பேரும் அவருடைய தப்பவே சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஆறுதல். We all need mercy. நாம் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் தயவுள்ளவர்களாக. Because we all stumble. ஏன் நமக்கு தயவு வேணும்? நம்ம தடுமாறுவோம் விசுவாசத்துல, ஜெபத்துல தடுமாற நாள் வரும், தள்ளாடுகிற நாள் வரும், கீழே விழுகிற மாதிரி நிலைமை வரும். Stumble and fall and require help getting back on the track. இந்த மாதிரி குரூப் தான் நம்ம தடுமாறுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறார்கள். இன்னொரு வசனம் 12ஆம் வசனம் 2:7. சுபத்திரா எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள நான் அதை இங்கிலீஷ் வாசிக்கிறேன். 2:2:7 இப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல இப்படி இருக்கு. When people sin,
பாவம் செய்த போது, அவர்கள் பாவம் செய்யும் போது அல்லது செய்த போது, you should forgive and comfort them. மன்னித்து ஆறுதல் படுத்துங்க. So they won't give up in despair. நான் விழுந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தேவன்கிட்ட பிரிஞ்சுட்டேன் அப்படி ஒரு விழுந்து கிடக்கிறவனை போய் நம்ம மேல ஏறி நின்று இப்படியே கடா, அப்படி இல்லை. அவனை தூக்கி நிறுத்து, அவனை மன்னிச்சு அவனை தூக்கி அவனை ஜெபிச்சு, பரவாயில்லப்பா எழுந்துரு, ஆண்டவர் மன்னிப்பா, இனிமே செய்யாத. தமிழ்ல வாசிப்பா எப்படி இருக்குன்னு வாசி. அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி, அவன் ஏற்கனவே பாவம் செய்து என்னவா எப்படி இருக்கிறான், துக்கத்துல இருக்கிறான். நீ போய் இன்னொரு வசனத்தை எடுத்துட்டு நாசமா போ, அப்படி நாசமா போன்னு பேசிட்டு இருக்க கூடாது. நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பார்த்தீங்களா அப்படி என்ன இருக்குன்னு? அவன் ஏற்கனவே துக்கத்துல, பயங்கர துக்கத்துல இருக்கான். வியாதியினால இருக்கலாம், பாவம் செய்தனால இருக்கலாம், பிசாசுடைய அட்டாக்கா இருக்கலாம். அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள். வாவ், அருமையான வசனம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுதல், பரிசுத்த ஆவியான இன்னொரு பேரு ஆறுதலின் தேவன், கம்ஃபர்டர். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு அவங்க செய்த தப்பவே நினைச்சிருந்தா அப்புறம் ஃபெலோஷிப் இருக்காது. காரணம் 13வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளை வார்ன் பண்றாரு. நெவர் ஹோல்ட் கிரட்ஜஸ். கொலோசியர் 3:13 தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கிலீஷ்ல வந்து நெவர் ஹோல்ட் கிரட்ஜஸ். கொலோசியர் 3:13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியும். இந்த ஆவி இருக்கா? மன்னிக்கிற ஆவி குடும்பத்துல? மனைவி கணவனை மன்னிப்பாங்களா? கணவன் மனைவியை மன்னிப்பாங்களா? பாஸ்டர் மன்னிப்பாரா? விசுவாசி மன்னிப்பாங்களா? ஆண்டவர் அந்த அந்த அதே வசனத்தை நெகட்டிவ்ல, இங்கிலீஷ் நெகட்டிவ்ல என்ன சொல்லிருக்கு, நெவர் ஹோல்ட் கிரட்ஜ். அவன் தப்பு பண்ணவன், அவனை பிடிச்சு தண்டிங்க, அவனை பிடிச்சு அடிங்க. நோ, இல்ல. We are all imperfect people. நம்ம எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே, இயேசுவுக்குள் இருக்கிற நாம் எல்லாருமே எப்படிப்பட்ட people? We are not perfect people. We are imperfect people. God, அவர்தான் perfect God. எந்த பாவம் இல்லாதவர் அந்த ஆண்டவர். நம்மள அப்படி இல்ல. We are imperfect. ஆபிரகாம், சேரா, தாவீது, பேதுரு, யோவான், கொஞ்ச நாள் நம்ம கிறிஸ்துக்குள்ளாகி ஒரு வருஷம் ஆனாலும் அப்புறம் நமக்குள்ள ஒரு இது வந்துருமாகும். ஓ, நான் பயங்கரமான பர்ஃபெக்ட்டுங்க, மற்றவங்க எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு பெருமை வந்து உள்ள நுழைஞ்சிருக்கும். We are all imperfect people. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். போன வாரத்துல என் மருமகனும் மகளும் அவங்களுடைய 8வது 9வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரி கொண்டாடி இருந்தாங்க. நாங்கெல்லாம் போயிருந்தோம், ட்ரினிட்டியில் இருக்கிற எல்லாரும் போயிருந்தோம். கீர்த்தி, ஷேரனும் இந்த ஆனிவர்சரி 8வது 9வது, சுபத்ரா சொல்லு 9வது. அப்ப அதுல
நாங்கள் ஒரு 10-15 பேர், எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லா ட்ரினிட்டி இருக்கிற எல்லாரும். அப்போ முதல்ல சேரன் சாட்சி சொல்லிச்சு, இந்த 9 வருஷம் எப்படி இருந்தது, 8 வருஷம் 9 வருஷம் எப்படி இருந்தது. அப்புறம் கீர்த்தி சொன்னார். கீர்த்தி சாட்சி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், டேடினா என்ன, டேடி எங்க 2 பேரையும் இழுத்து பிடிச்சிட்டு இருந்ததுனாலதான் நாங்க 9 வருஷம் அவர் மாத்திரம் விட்டு இருந்தாக்கா நான் பெங்களூர் போய் அங்க இருந்து மேங்களூர் போயிருப்பேன். ஷேரன் இங்க இருந்து லண்டன் போய் அமெரிக்கா போயிருப்பேன். ஆனா எங்களை 2 பேரையும் இழுத்து பிடிச்சிட்டு இருந்தது எங்க தப்புகள் எல்லாம் மன்னிச்சு, எங்க தவறுகள் எல்லாம் மன்னிச்சு எங்களை இழுத்து பிடிச்சதுனால இன்னைக்கு நாங்க 9 வருஷத்தை தேவனுடைய மகமாய் கொண்டாடுறோம். ஆமாங்க. மாமனாருக்கு ஒரு டெம்டேஷன் வரும், மக முயற்சி கேட்டுட்டு மருமகனை துரத்திட்டுலாம் அப்படின்னு, அல்லது மகன் பேச்சு கேட்டுட்டு மருமகளை துரத்தி விடுறது வரும்ல. அப்பா யாருக்கு பேசுவாரு? ஆனா ஆண்டவர் எனக்கு அவங்கள மன்னிச்சு 2 பேருடைய தவறுகளை மன்னிச்சு ஏற்று இல்ல சேர்த்து வைக்கிற காரணம் யாருங்க? இந்த வேத புஸ்தகம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறவைகளாகும், நடத்து கொண்டு இருக்கிறவர்களாகும். உங்களுக்கு மாத்திரம் போதிச்சுட்டு நான் எப்படியோ வேற மாதிரி வாழ அந்த வாழ்க்கை அல்ல. இன்னொரு காரியத்தை நீங்க இப்ப இன்னொரு லைன் நான் வாசிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை இது 14 வாசிச்சுமா? கொலோசியர் 3:13 வாசிச்சுட்டோமா? ஒரே வசனம் தான். ஓகே. அந்த கொலோசியர் 3:13 இங்கிலீஷ்ல இப்ப பாருங்க எப்படி இருக்கு, நான் வாசிக்கிறேன். You must make allowance for each other's fault and forgive the person who offends you. Remember, the Lord forgave you, so you must forgive others. இப்போ இன்னொரு வார்த்தை நான் சொல்ல போறேன். இப்ப அந்த வசனத்தை நான் தமிழ்ல சொன்னதுனால உங்களுக்கு அது இங்கிலீஷ்ல மாத்திரம் சொன்னேன். அந்த வசனத்தை remember, you will never be asked to forgive someone else more than God has already forgiven. எழுதிங்க தயவு செய்து. நீங்க எவ்வளவு சதவீதம் விசுவாசியாகிய நீ சகோதரனே சகோதரியே பாஸ்டர், எந்த சதவீதம் எவ்வளவு சதவீதம் பிதாவனாகிய இயேசுவின் நாமத்திலே பிதாவாகிய தேவனிடத்துல எவ்வளவு சதவீதம் மன்னிப்பு பெற்றிருக்கிறீர்களோ அவ்வளவு சதவீதம் தான் மற்றவர்களை மன்னிப்பீர்கள். அதை பற்றி சிந்திங்க. நான் போதகனாயிருக்கிற நான், கிறிஸ்துவனாயிருக்கிற நான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து 75% மன்னிப்பு மாத்திரம் வாங்கியிருப்பேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், மற்றவர்களுக்கும் எத்தனை சதவீதம் மன்னிப்பேன்? 100% மன்னிக்க முடியாது, 75% மன்னிப்பேன். ஏன்னா நான் எத்தனை வாங்கியிருக்கிறேன்? 75%. இதுதான் நிறைய கிறிஸ்துடைய பிரச்சனை. இன்னைக்கு அவங்க ஆண்டுகிட்ட வாங்கின மன்னிப்பு 5%, 10% அல்லது 1% இல்ல. அவங்க ஆண்டுகிட்ட வாங்கினது சுகம்தான் வாங்கினாங்க, மன்னிப்புன்னு வாங்கல. நிறைய பேர் ஹீலிங் தான் வாங்கி இருக்கிறாங்க, நிறைய பேர் அற்புதம் தான் வாங்கி இருக்கிறாங்க, மன்னிப்புன்னு வாங்கல. அதனால அவங்க அற்புதம் வாங்கி இருக்கிறதுனால அவங்களால மன்னிக்க முடியாது. புரியுதா? விளங்குதா? நான் என்ன கவனிக்கிறீங்களா? சிந்திக்கிறீங்களா?
நீங்க என்ன தேவனிடத்துல என்ன வாங்குனீங்க? அற்புதம் மாத்திரம் வாங்குனீங்களா? ஹீலிங் வாங்குனீங்களா? சுகத்தை வாங்குனீங்களா? அல்ல, அது எல்லாவற்றுக்கும் மேலாக அத்தனை பாவங்களுக்கும் 100% இயேசுவிட மன்னிப்பு வாங்குறீங்களாங்க. நீங்க மற்றவர்களை 100% மன்னிப்பீர்கள். நீங்க 50% மாத்திரம் மன்னிப்பு வாங்கியிருந்தாக்க மற்றவர்களை 50% மாத்திரம் உங்களால் மன்னிக்க முடியும். பரிசுத்தாவியானவர் அதை உங்களுக்கு புரியும்படி விளங்கும்படி செய்வார். நிறைய கிறிஸ்தவர்கள் அற்புதத்தை வாங்கி இருக்கிறாங்க, அதிசயத்தை வாங்கி இருக்கிறாங்க, சுகத்தை வாங்கி இருக்கிறாங்க, பணத்தை வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் மன்னிப்பு வாங்கல, போதுமான அளவு வாங்கல. அதனால அவங்களால மன்னிக்க முடியல. ராபோஜன் எடுப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா மன்னிக்க முடியாது. ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா மன்னிக்க முடியாது. Many people are reluctant to show mercy because they don't understand the difference between trust and forgiveness. விசுவாசத்துக்கும் மன்னிப்புக்கும் வித்தியாசம் தெரிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து கேளுங்க, எழுதி வைங்க, கேளுங்க. விசுவாசம், அவங்க கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா மன்னிப்பு இல்ல. நிறைய பேர் இயேசு விசுவாசிக்கிறாங்க, பிதாவை விசுவாசிக்கிறாங்க, பைபிளை விசுவாசிக்கிறாங்க, ஆனா மன்னிக்க முடியல அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு மன்னிப்பை பத்தி தெரியல. விசுவாசம் வேற, மன்னிக்கிறது வேற. கனடாவில் 14 வருஷம் சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள அந்த குடும்பத்துல 14 வருஷம் கல்யாணமாகி கல்யாணம் பெரிய ஒரு போராட்டம். என்ன தெரியுங்களா? அந்த ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணோட அந்த காரியத்தை வந்து மனைவிட்டு சொல்றோம். என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருப்பான்னு சொல்லுங்க. அந்த ஆள் வந்து நடந்தது அப்படியே உண்மையை சொன்னதை கேட்டு அந்த அம்மா என்ன நடந்துறீங்களா? அந்த அம்மா போட்ட பேயாட்டம். அதை நான் புரிஞ்சுக்கிறேன், ஏன் அப்படி பண்ணாங்க. நான் அதே சமயத்துல அந்த மனுஷன் மன்னிப்புக்காக கதறணும். அந்த சபை போதகர் அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசினார். அந்த அம்மா தன் கணவனை மனப்பூர்வம் மன்னித்தார்கள். இன்னைக்கும் அவர்கள் ஒன்னா இருக்காங்களா? மன்னிப்பு, forgiveness is a powerful, healing விட பவர்ஃபுல், அற்புதத்தை விட பவர்ஃபுல், செங்கடலை விட பவர்ஃபுல். அந்த மன்னிப்புக்காகத்தான் இயேசு சிலுவையில உயிரை கொடுத்தாராம். அதுதான் சுவிசேஷம். எப்பேற்பட்ட கொடிய பாவி ஆனாலும், எப்பேற்பட்ட விபச்சாரி ஆனாலும், எப்பேற்பட்ட கொடூர கொலகாரன் ஆனாலும் உன்னை மன்னிக்கிற இயேசு. அதான் கிறிஸ்தவம், அதான் சுவிசேஷம். அருமையான ஊழியர்களை, சகோதரிகளை, சகோதரர்களை, முழுசா உங்க கணவனை மன்னிச்சிருக்கீங்களா? முழுசா உங்க மகனை மன்னிச்சிருக்கீங்களா? முழுசா உங்க மனைவியை மன்னிச்சிருக்கீங்களா? முழுமையா முழுமையா முழுசா. யாரால மன்னிக்க முடியல.
இதோடு கூட தான் நான் முடிக்க போறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னால மன்னிக்க முடியல, அந்த சபையை அந்த சகோதரனால மன்னிக்க முடியல, அந்த பாஸ்டர் என்னால மன்னிக்க முடியல, அந்த நபர் என்னால மன்னிக்க முடியல. ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவரே அந்த கிருபை எனக்கு தார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில மாற்றம் வருவோம். சவுல் ராஜா தாவீத மன்னிக்கவே முடியல. நீங்க புரிஞ்சுக்கணும் அதைய. கடைசி வர சவுல் தாவீத மன்னிக்கவே இல்லை. ஆனால் தாவீதோ சவுல எந்த விதத்திலும் ஒரு எளிமையாக எதிரியாய் பார்க்கவே இல்லை. அதனாலதான் தேவன் தாவீதோடு இருந்தார். சவுலோடு இருந்த தேவன் அங்க போனார், நீங்க இந்த பக்கம் வரமாட்டேன்ட்டார். சாமுவேலோடு சொல்லுவாரு, இன்னும் எத்தனை நாள் சாமுவேல, எத்தனை நாள் இந்த சவுலுக்காக இப்படி ஜெபிக்க போற? போது, நிறுத்து, ஜெபிக்க வேண்டாம், சவுலுக்காக ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னார் ஆண்டவர். 16 அதிகாரம் நினைக்கிறேன், 1 வசனம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, சகோதரிய, தாய்மார, பெரியவர்களே, how much can you love, forgive? அவர் கொடுப்பார். அவர் அந்த வல்லமையை, பரிசுத்த ஆவியான அந்த வல்லமையை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை கொடுப்பார். பிதாவாகிய தேவன் அந்த கிருபை உனக்கு இன்னும் தாராளமாய் தருவார். இப்படிப்பட்ட ஸ்டடி எல்லாம் நிறைய சபையில இல்லைங்க. சுகந்தருவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அப்படித்தான். அதான் நம்ம கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களில் யாருக்காவது மன்னிக்க முடியாத நிலைமை இருக்குமானால் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், நான் அல்ல. வசனம் உங்களோடு பேசியிருக்கிறது, நான் அல்ல. ஒப்பு கொடுங்க. அவருடைய அதிசயத்தை, அவருடைய ஆச்சரியத்தை, அவருடைய மன்னிப்பின் ஆச்சரியத்தை அனுபவியுங்க. உங்களால நீங்களும் நன்மை அடைய வேணும், மற்றவர்களும் நன்மை அடைய. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.